Hello students, welcome to my class. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் electric field due to an electric dipole along the equatorial plane. So previous videoல electric field due to an electric dipole along axial line பார்த்திருக்கோம். So அதோட continuation case 2 இது. So இந்த கேஸ்ல டாபிக் பாருங்க, I am going to calculate electric field. எதனால இருக்கிற electric field? Electric dipole நால இருக்கக்கூடிய ஒரு electric field at some point C. இந்த Cங்கிற point எங்க எடுத்திருக்கேன்? Along my equatorial planeல. So let we start. So first I have to take a electric dipole. So இங்க electric dipole அப்படினா two equal and opposite charges separated by small distance. So ரெண்டு opposite charges C plus Q and minus Q ரெண்டுமே equal and opposite charges separated by distance say 2a. இதுக்கு பேரு dipole. So இந்த dipoleனால இந்த ரெண்டு polesனால Cங்கிற பாயிண்ட்ல ஒரு electric field இருக்கு. அந்த C பாயிண்ட் எப்படி எடுக்கணும்? என்னோட ஈக்குவட்டோரியல் பிளேன்ல எடுக்கணும். ஸோ அந்த Cங்கிற பாயிண்ட் மேலே இதனால டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் தேட் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு தி பாயிண்ட் சார்ஜ் மைனஸ் கியூ அட் ஏங்கிற பாயிண்டில் இருக்கிற பாயிண்ட் சார்ஜ் மைனஸ் கியூனால எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இன்டியூஸ் ஆயிருக்கு அட் C அப்படின்னு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் at B pointல plus Q chargeனால எவ்வளோ electric field at C அதை calculate பண்ணுங்க. Finally add up both the electric fields, ரெண்டுத்தையும் add பண்ணா you will get the total electric field at C. So இந்த கேஸ்ல dipole is separated by a distance 2a and போன கேஸ் மாதிரி இது ரெண்டுத்துக்கும் உள்ள center origin point O அப்படின்னு எடுத்துக்கிறேன். and Oக்கும் Cக்கும் உள்ள distance is always R. And again இது 2a அப்படிங்கிறதுனால இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம் because origin is midpoint. அப்போ ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா OB becomes A and OA is also, the distance OA is also A. Okay. So first என்ன பண்ணுறேன்? plus Q minus Q அப்படிங்கிற சார்ஜ் A பாயிண்ட்லேருந்து C பாயிண்ட்டுக்கு எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு கால்குலேட் பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு E மைனஸ், ஏன்னா இங்கே மைனஸ் சார்ஜ். So electric field E minus at C due to the charge, sorry it is minus Q at A. So E minus calculate பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் electric field ஓட general formula E equal to 1 by 4 pi epsilon naught into Q by R square. இங்கே Q அப்படிங்கிறது charge, R அப்படிங்கிறது distance of point and charge. ஒரு பாயிண்ட்டுக்கும் எந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிற பாயிண்ட்டுக்கும் என் சார்ஜுக்கும் உள்ள டிஸ்டன்சஸ் இங்கே ஆர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே என்னோடய பாயிண்ட் இங்கே இருக்குது Cங்கிற பாயிண்ட், நான் எடுத்துருக்கிற சார்ஜ் இங்கே, அப்போ இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து AC. ஸோ இங்கே R என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணும், ACன்னு ரீப்ளேஸ் பண்ணும், அண்ட் நான் எடுத்துருக்கிற சார்ஜ் மைனஸ் Q. ஸோ மைனஸ் Qன்னு போடணும். ஸோ when you do that, electric field value E minus is equal to 1 by 4 pi epsilon naught into minus Q by distance வந்து AC. So it is AC square. So இங்கே AC value எவ்வளோன்னு calculate பண்ணலாம். For that, see இங்கே பாருங்க, இங்கே இருக்கிறது AC ஓட value calculate பண்ணோம். So this is one right angle triangle. இந்த AOC அப்படிங்கிற right angle triangle தனியாக எடுத்து இங்கே depict பண்ணியிருக்கோம். AOC. ஸோ இந்த AOCயில் OAக்குள்ள டிஸ்டன்ஸ் A, OCக்குள்ள டிஸ்டன்ஸ் R. நான் AC கால்குலேட் பண்ணோம். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் படி ஹைப்போட்டினஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும். ஸோ எங்கள் ஹைப்போட்டினஸ் வந்து AC, opposite side OC, adjacent side OA. So AC square is equal to OA square plus OC square. So OA oda value A and OC oda value R. So inga substitute பண்ணீங்கன்னா AC square is equal to A square plus R square. So இதிலிருந்து நான் AC எதுக்கும் calculate பண்ணி வச்சுக்கிறேன். AC is equal to இங்க square இருக்கு. So taking square root on both sides, இங்க square and square root will get cancelled. So AC is equal to square root of A square plus R square. இது A B ன்னு வச்சுக்கிறேன் ரெண்டு equation.
ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும் ஃபார்முலாவில் பாருங்கள் ஏசி ஸ்கொயர். இந்த ஏசி ஸ்கொயருக்கு தான் வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். அப்போ இந்த ஏசி ஸ்கொயரை தூக்கி கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ஈக்குவேஷன் என்ன ஆயிரும் E minus is equal to இந்த 1 by 4 pi epsilon naught அப்படியே minus q by AC square வேல்யூ a square plus r square. ஸோ அப்படியே இன்வெர்ஸில் இருந்தாலும் ஒன்று தான் அடிஷன். ஸோ அதனால r square plus a square எழுதிக்கிறேன். அண்ட் இந்த கேஸில் நம்ம இந்த பாயிண்டில் இப்போது மேக்னிடியூட் வச்சு மட்டும் தான் பேசியிருக்கோம். ஸோ மேக்னிடியூட் மட்டும் எழுதிக்கலாம் ஃபார் திஸ் வெக்டர். ஸோ மேக்னிடியூட்னா மாடுலஸ் ஆஃப் இ மைனஸ் வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு மாடுலஸ் எடுத்திங்கன்னா மாடுலஸ் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ மாடுலஸ் வேல்யூ எழுதும்போது திஸ் மைனஸ் கியூ வில் பிகம் ப்ளஸ். ஸோ மாடுலஸ் ஆஃப் இ மைனஸ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon naught into q by r square plus a square, which is my equation number 1. First charge ஏங்கிற பாயிண்டில் இருக்கிற சிங்கிற பாயிண்டில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஏ பாயிண்ட்னால இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும் கேல்குலேட் பண்ணியிருக்கோம், விச் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் பிங்கிற பாயிண்டில் ப்ளஸ் கியூ அப்படின்ற சார்ஜ் இருக்குது. இந்த சார்ஜ்னால சி பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குதுன்னு கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ சிமிலர் ஃபார் தி சேம் கேஸ் இந்த பக்கம் இருக்கிறத அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் தனியாக எடுத்து போட்டுக்கலாம். திஸ் ட்ரையாங்கிள் இஸ் COBC. OBக்கு A, OCக்கு R. ஸோ அதை எடுத்து தனியாக டெபிக் பண்ணிக்கிறேன். OBC. ஸோ இதுலேயும் அகெயின் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அதே மாதிரி ஹைபாட்டினஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் சைட் ஸ்கொயர். ஸோ BC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OB ஸ்கொயர் ப்ளஸ் OC ஸ்கொயர். அப்போ BC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OBயோட வேல்யூ A. ஸோ இட் இஸ் A ஸ்கொயர் ப்ளஸ் OCயோட வேல்யூ R. ஸோ இட் இஸ் R ஸ்கொயர். அகெயின் BCனா இட் இஸ் டேக்கிங் ஸ்கொயர் ரூட், இட் வில் பிகம் BC இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் A ஸ்கொயர் ப்ளஸ் R ஸ்கொயர். ஸோ இப்போ என்ன கேல்குலேட் பண்ண போகிறோம், இது சைடில் வச்சுக்கலாம். என்ன கேல்குலேட் பண்ண போகிறோம், இந்த ப்ளஸ் சார்ஜ் பிங்கிற பாயிண்டில் இருக்கிற ப்ளஸ் கியூங்கிற சார்ஜால் சி பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதான் செகண்ட் கேஸ். ஸோ இ ப்ளஸ் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ண போகிறோம். So electric field due at point C due to the charge plus Q at B. Bங்கிற பாயிண்ட்ல இருக்க plus Q நால எவ்வளோ electric field at C. So E plus அதே சேம் ஃபார்முலா electric fieldக்கு அதே ஃபார்முலா 1 by 4 pi epsilon naught into Q by R squareங்கிறது என்னோட பாயிண்ட் சார்ஜுக்கும் நான் எடுத்துக்கிற பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே பாயிண்ட் சார்ஜுக்கும் நான் எடுத்துக்கிற பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன BC. ஸோ BCன்னு போட்டுக்கோங்க. ஸோ இங்கே Rக்கு பதிலாக BC. So E equal to 1 by 4 pi epsilon naught into நான் எடுத்துக்கிற சார்ஜ் plus Q. So it is plus Q by BC square. So BC யோட வேல்யூ இங்கே கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். BC square is equal to A square plus R square. அதை நான் இன்வர்ஸில் எழுதிக்கிறேன். So E plus is equal to 1 by 4 pi epsilon naught into plus Q divided by R square plus A square. Again இதுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணுறது எல்லாமே இப்போ மேக்னிடியூட் மட்டும்தான். ஸோ மேக்னிடியூட் வேல்யூ போடுங்க which is modulus of E plus. மாடுலஸ் போட்டால் இங்கே ஆல்ரெடி எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது, அதோட வேல்யூ அப்படி. ஸோ இட் இஸ் 1 by 4 pi epsilon naught into Q by R square plus A square which is equation number 2. ஸோ இப்போது டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன பண்ணணும், இப்போது E1 கேல்குலேட் பண்ணியிருக்கோம், E ப்ளஸ் கேல்குலேட் பண்ணோம், E மைனஸ் கேல்குலேட் பண்ணோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். ஆனால் இந்த கேஸில் யூ ஹவ் டு டேக் திஸ் இஸ் அ வெக்டர். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது வெக்டர் யூனோம். ஸோ வெக்டர் குவான்டிட்டினா யூ ஹவ் டு டேக் போத் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். முன்னாடி நம்ம கேல்குலேட் பண்ணது எல்லாமே மேக்னிடியூட், அதனால தான் மாடுலஸ் போட்டு கேல்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ டைரக்ஷன் கன்சிடர் பண்ணணும். ஸோ அட் பாயிண்ட் சியில் டைரக்ஷன் கன்சிடர் பண்ணுறதுக்கு இட் இஸ் அட் சம் டிஸ்டன்ஸ் அண்ட் இட் இஸ் சம் ஆங்கிள். ஸோ அப்போ அந்த பாயிண்ட்டை நான் என்ன பண்ணணும், 2 காம்பனன்ட்ஸாக ரிசால்வ் பண்ணணும். உங்களுக்கு தெரியும் ஹரிசாண்டல் காம்பனண்ட் அண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட்னு. ஸோ இந்த பாயிண்ட் சி அப்படி தனியாக எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை பாயிண்ட் சி. ஸோ அட் பாயிண்ட் சியில் வெர்டிக்கல் காம்பனண்ட் இஸ் சைன் தீட்டா, ஹரிசாண்டல் காம்பனண்ட் இஸ் காஸ் தீட்டா. ஸோ வெர்டிக்கல் காம்பனண்ட் பாருங்கள். ஸோ இங்கேருந்து இப்படி போகுது டைரக்ஷன். ஸோ
vertical component E plus sin theta and E minus sin theta at point C la vertical component ரெண்டுமே equal and in opposite direction. So இது ரெண்டுமே will get cancelled of each other. So இது consider பண்ண வேண்டாம். And horizontal component எடுத்தீங்கன்னா it is E cos theta. In the point E plus ku it is horizontal, this is vertical, and E minus ku you have to take in the downward direction. So it is, this is E minus ku again this is horizontal and this is vertical. So appo in the case la இது ரெண்டுமே equal and in the same direction. So இது ரெண்டுத்தையுமே நீங்க என்ன பண்ணனும், add up பண்ணிக்கணும் for the direction. So then the direction, then the at point C along with the direction cos theta sin theta ங்கறத direction. So along with the direction நீங்க எழுதும்போது at point C total electric field என்னவா ஆகும்? See, total electric field will be E plus cos theta plus E minus cos theta. Total electric field will be E plus cos theta plus E minus cos theta. இது வந்து modulus because it is magnitude. It is magnitude and this is for direction. So E plus cos theta plus E minus cos theta is the total electric field at C. And நம்ம இங்க directionல பாருங்க, P vector வந்து along minus direction. இங்க arrows போடும்போது நான் பாருங்க minus charge ஆந்தா it should be towards the charge, plus charge ஆந்தா it should be away from the charge. So அப்போ இப்படி direction போட்டிருக்கேன் which is plus charge, sorry, which is towards minus charge and which is away from the plus charge. So in the case la என்னோட momentum ஓட direction is in the opposite direction. So it is minus P அப்படின்னு சொல்லிருக்காங்க. So அப்போ எல்லாமே with respect to minus P cap. நம்ம first caseலயே with respect to the momentum direction with respect to the momentum போட்டுக்கோம். So இந்த caseல minus P. So நால E plus cos theta into minus P cap plus E minus cos theta into minus P cap. So இந்த மைனஸ் வெளியில் எடுத்து மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன். மைனஸ் ஆஃப் E plus cos theta into P cap. இந்த மைனஸ் வெளியில் வந்துச்சுன்னா ப்ளஸ் மைனஸும் மைனஸ் ஆயிரும். E minus cos theta into P cap. அண்ட் இப்போ E ப்ளஸ்க்கு E மைனஸ்க்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனில் கேல்குலேட் பண்ண வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த மைனஸ் அப்படியே 1 E ப்ளஸோட வேல்யூ 1/4πε0 into Q by R square plus A square into இந்த cos theta இந்த P cap. Okay, and in the minus அப்படியே E minus oda value modulus, so 1/4πε0 into Q by R square plus A square into this cos theta, this P cap. Okay, so in the case la minus 1/4πε0 common வெளிய எடுத்துருங்க. remaining part என்ன இருக்கும், Q by R square plus A square minus வெளியில எடுத்தாச்சு. so this will be plus 1/4πε0 வெளியில எடுத்துட்டேன், Q by R square plus A square and இங்க இருக்கிற cos P cap cos theta P cap அதையும் காமனா வெளில எடுத்து வெளில போட்டேன். so it is minus 1/4πε0 into Q by R square plus A square plus Q by R square plus A square into cos theta into P cap. so denominator same, so same denominator na common denominator எடுத்து numerator add பண்ணிக்கோங்க. so it is 1/4πε0 into 2Q by Q plus Q, it is 2Q by R square plus A square into this common cos theta into P cap. okay, so total electric field இப்போ என்ன இருக்கு, 1/4πε0 into 2Q by R square plus A square into cos theta into P cap. so இந்த cos theta நான் resolve பண்றேன். so again இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு triangle எடுத்துக்கோங்க. I am going for OBC. so OBC அப்படிங்கிற triangleல see cos theta value calculate பண்ணனும். உங்களுக்கு தெரியும் cos theta is equal to adjacent side by hypotenuse. so இந்த கேஸ்ல adjacent side is OB and hypotenuse is BC. so it is OB by BC which is equal to OB oda value A and BC oda value அப்படியே வச்சுக்கோங்க, it is A by BC. and previous case நம்ம calculate பண்ணும்போது இந்த right angle triangle க்கு BC square is equal to R square plus A square calculate பண்ணி substitute பண்ணிருக்கோம். so இதுல ஸ்கொயர் ரூட் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் இங்கே எடுத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு பிசி கிடைக்கும். ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ்
a square. So square root of r square plus a square. So இந்த BC value இங்க substitute பண்ணிக்கோங்க. Then it is a by square root of r square plus a square. So again இது என்னது cos theta ஓட value. And cos theta is equal to a by the square root எப்படி எழுதலாம் power 1 by 2 எழுதலாம். So it is r square plus a square whole power 1 by 2. Now in the cos theta value எடுத்து இங்க substitute பண்ணுங்க instead of cos theta. So when you substitute it is 1 by 4 pi epsilon naught into 2q by r square plus a square as such. இந்த cos theta க்கு இந்த value substitute பண்றேன். So it is a by r square plus a square whole power 1 by 2 into p cap. So இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 1 by 4 pi epsilon naught into 2q into a அப்படியே உள்ள போட்டுக்கோங்க. It is 2q into a by r square plus a square இங்க whole power 1 இருக்கு whole power 1 by 2. So multiplicationல powers add பண்ணிக்கணும். It is 1 plus 1 power of 1 plus 1 by 2 into in the p cap. Okay. So 1 plus 1 by 2 add பண்ணுங்க. LCM method 2 cross multiply 2 plus 1 which is 3 by 2. So இங்க power வந்து 3 by 2. So 1 by 4 pi epsilon naught into 2q into a by r square plus a square இது add பண்ணி whole power 3 by 2 into p cap. Okay, இந்த 2aq வந்தாலே நம்ம என்னன்னு replace பண்ணிக்கலாம் p vector replace பண்ணிக்கலாம் because p vector is equal to 2a into q. So இந்த 2a into q அப்படிங்கிறது p vector replace பண்ணிக்கிறேன். So my e total value will become 1 by 4 pi epsilon naught into p vector divided by r square plus a square whole power 3 by 2 into p cap. So this is my total electric field. இந்த total electric field இன்னும் ஒரு கேஸ் கொடுத்து ரிசால்வ் பண்ணலாம். ஸோ போன கேஸில் சாரி நான் ஒரு மைனஸ் மிஸ் பண்ணிட்டேன் பிகாஸ் எல்லா ஈக்குவேஷன்லேயும் மைனஸ் வெளியில் எடுத்து -1 by 4 pi epsilon naught இன்ட்டு போட்டு -1 by 4 pi epsilon naught காமனாக எடுத்து மைனஸோட தான் எல்லாமே எடுத்திருக்கோம். ஸோ அந்த மைனஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் இ டோட்டல் ஈக்குவல் டு -1 by 4 pi epsilon naught இன்ட்டு p vector by r square plus a square whole power 3 by 2 into p cap. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேஸ் எடுத்துக்கிறோம் r is very much greater than a. ஸோ நான் எடுத்துருக்கிற c பாயிண்ட் ரொம்ப தூரமாகவும் அண்ட் இந்த ஏபிக்கு டைபோல்குள்ள டிஸ்டன்ஸ் வெரி மச் ஸ்மாலராக இருந்தால் இந்த ஏ வேல்யூ வெரி மச் லெஸர். அப்போ நீங்கள் 0.0 சம்திங் இருக்குது 0.00 சம்திங் இருக்குது. இஃப் யூ ஆட் தட் ஆல்சோ இட் வில் பி ஆல்மோஸ்ட் நியரர் டு தி வேல்யூ ஆஃப் ஆர். ஸோ இந்த ஏ வந்து நான் இட் இஸ் நாட் கன்சிடரபிள், இட் இஸ் நெக்லிஜிபிள். ஸோ ஏவை விட்டுட்டு நீங்கள் எழுதுங்க இட் இஸ் நாட் ரிக்வயர்ட். ஸோ அப்போது இ டோட்டல் ஈக்குவல் டு -1 by 4 pi epsilon naught into p vector by I have left this a plus a square அந்த டேர்மை விட்டாச்சு. ஸோ இட் இஸ் r square whole power 3 by 2 into p cap. ஸோ இந்த r square whole power 3 by 2ல the square and by 2 will get cancelled off. So it will be made as 1 by 4 -1 by 4 pi epsilon naught into மேலே இருக்க p vector அப்படியே square by 2 cancel ஆயிடுச்சு. So it is r cube by r cube into p cap. So my e total value now is -1 by 4 pi epsilon naught into p vector by r cube into p cap. So this is my total electric field at point C due to the electric dipole along the equatorial plane. Thank you. I hope you have understood.